உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் அருமை நண்பர் ஆற்காடு வீராசாமி அவர்களே, தலைமை கழகத்தினுடைய செயலாளர் தம்பி துரைமுருகன் அவர்களே, சிதம்பரம் அவர்களே, தம்பி திருப்பத்தூர் சிவராமன் அவர்களே, தம்பி அஞ்சிகா மீனாட்சி சுந்தரம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தம்பி சந்திரசேகரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய தம்பி கீரை தமிழ்ச்செல்வன் அவர்களே, தம்பி அறந்தாங்கி ராஜன் அவர்களே, தம்பி கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, செல்வி விஜயா அவர்களே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறந்தவர்களே, கழகத்தின் செயல் வீரர்களிலே ஒருவரும் சுப்பையா அவர்களுடைய அன்பு மகள் கவிதாவுக்கும், பனையப்பட்டி கருமாடி அவர்களுடைய அன்பு மகன் வெள்ளத்துறைக்கும் நம் அனைவருடைய இனிய நல் வாழ்த்துக்களோடு மணவிழா நிகழ்ச்சி நிறைவேறி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி மாத்திரம்தானா அல்லது திருச்சியில் நடைபெற இருக்கின்ற மாநில மாநாட்டிற்கு ஒரு ஒத்திகையாக நடைபெறுகின்ற விழாவா என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஆர்வ பெருக்கு அலைமோதுகின்ற ஒரு காட்சியை இங்கே எங்களால் காண முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக பாடுபடுகிறது, எப்படி பணியாற்றுகிறது, எத்தகைய நேச மனப்பான்மையோடு குடும்ப பாச உணர்வோடு தொண்டு புரிகிறது என்பதை எல்லாம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் தம்பி பெரியண்ணன் அவர்கள் இங்கே எடுத்து விளக்கி இருக்கின்றார். இந்த சமுதாயத்திலே தமிழன் என்கின்ற உணர்வோடு நாம் எல்லாம் செயல்பட வேண்டும் என்பதனை நம்முடைய மலைச்சாமி ஆற்றிய வாழ்த்துறையிலே சுட்டி காட்டியிருக்கிறார். ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற கருத்தை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தம்பி சிவராமனும் தம்பி கவிதை பித்தனும் கீரை தமிழ்ச்செல்வனும் இங்கே எடுத்து விளக்கி இருக்கின்றார்கள். நான் இந்த மேடையில் மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் ஒலிபெருக்கி முன்னால் என்று உங்களை எல்லாம் காணும் பொழுது இங்கே உரையாற்றெல்லாம் எடுத்து காட்டியதை போல் இதில் யார் யார் எந்தெந்த வகுப்பை சேர்ந்தவர்கள், முத்தரையர் யார், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் யார், செட்டியார் யார், முதலியார் யார், முக்குலத்தோர் யார் என்றெல்லாம் என்னால் தோற்றத்தை பார்த்து நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த சமுதாயம் அப்படித்தான் ஒரு காலத்திலே இருந்தது. ஜாதிகளால் பிளவுபடாமல், வகுப்புகளால் பிரிவுபடாமல் ஒன்றாக இருந்த சமுதாயம்தான் தமிழ் சமுதாயம். இப்படி ஒன்றாக இருப்பது தங்களுக்கு நல்லதல்ல என்று கருதிய ஒரு கூட்டத்தார் இவர்களை பிரித்து பிரித்து வைத்தால்தான் அடக்க முடியும் என்ற சூழ்ச்சி மனப்பான்மையோடு பிரித்து வைத்து பிளவுபடுத்தி ஒன்றாக இருந்தால் அடக்க முடியாது என்ற காரணத்தால் பல கூறுகளாக நம்மை ஆக்கி இன்றைக்கு ஆதிக்க முறையினர் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை எதிர்த்துத்தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவர்களால் வழிநடத்தப்பட்ட சுயமரியாதை இயக்கம், திராவிடர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இந்த இயக்கங்களும் போராடி கொண்டு வந்தன, வருகின்றன, தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய இயக்கங்களாக திகழ்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு குடும்பத்தில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியிலே
கழகத்தினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே நானும், கழகத்தினுடைய பொருளாளர் ஆற்காட்டு வீராசாமியும், தலைமை கழக செயலாளர் துரைமுருகனும் மற்றும் நம்முடைய கழக முன்னோடிகள் பலரும் கலந்து கொண்டு தம் வீட்டில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்கின்ற உணர்வோடு இங்கே வாழ்த்துகிறோம் என்றால், எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், அவைகளை எல்லாம் கூட மறந்துவிட்டு இங்கே பல கழகத்தினுடைய தோழர்கள் எல்லாம் வந்திருக்கின்றோம் என்றால், இவைகளை எல்லாம் கடந்த ஒரு குடும்ப பாசம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நம்முடைய ஆலவேல் சுப்பையா இந்த வட்டாரத்திலே எந்த அளவிற்கு கழக பணியாற்றியவர், எந்த அளவிற்கு உங்களுடைய நெஞ்சங்களில் இடம்பெற்றவர் என்பதை எல்லாம் தம்பி சந்திரசேகரன் தன்னுடைய வரவேற்புரையிலே எடுத்து சொன்னார். ஆலவேல் சுப்பையா அவர்களை நானும் நன்றாக அறிவேன், நீங்களும் நன்றாக அறிவீர்கள். முரட்டுத்தனமான கொள்கை பிடிப்பு உள்ளவர் என்றாலும் கூட அந்த முரட்டுத்தனம் சில வேளை அவரை அருகேயும் வர வைத்திருக்கிறது, சில வேளை கொஞ்சம் விலகியும் செல்ல வைத்திருக்கிறது என்பதையும் நானும் அறிவேன், நீங்கள் அறிவீர்கள். அவருடைய முகத்தை பார்த்தாலே அவருடைய சுபாவம் தெரியும். எப்பொழுது பார்த்தாலும் கொஞ்சம் கோபக்குறியோடு தான் அவருடைய முகம் காணப்படும். ஆனால் உள்ளம் அப்படி அல்ல, அது வெள்ளை உள்ளம். அதை உணர்ந்து கொண்டு அவரை அரவணைத்து நம்முடைய மாவட்ட கழக செயலர் பெரியண்ணனை போன்றவர்கள் அரவணைத்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையையும் நான் இந்த மேடையிலே எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீர் இடித்து நீர் விலகாது என்பது கிராமிய பழமொழி. அதே போல விலகாமல் நாம் பணியாற்ற வேண்டிய தருணம் இந்த தருணம். நெருக்கடியான காலம், ஒரு சோதனை காலம். அகில இந்தியாவிலேயே இன்றைக்கு பெரும் பிரளயம் ஏற்பட்டிருக்கிறது. காலையிலே பத்திரிகை செய்திகளை பார்த்தால், வானொலி கேட்டால், தொலைக்காட்சியை கண்டால், அதிலே சொல்லப்படுகிற செய்திகள் இந்தியாவிலே மாத்திரம் சொல்லப்படுகிற செய்திகள் அல்ல. உலகத்திலே உள்ள பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றன. கிராமத்தில் இருக்கிற உங்களுக்கு கூட அந்த பாஷை புரிவதில்லை, அது என்ன என்று விளங்குவதில்லை. ஏதோ ஹவாலா ஹவாலா என்கிறார்கள், என்னதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் பெரிய மனிதர்கள் விவகாரமாக அது இருக்கின்ற காரணத்தால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் நமக்கு என்ன என்று இருந்துவிடக் கூடாது. நமக்குத்தான் அதிலே தொடர்பு இருக்கிறது, நமக்குத்தான் அதனால் சங்கடம் இருக்கிறது. ஹவாலாவிலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாய் நாணயமும் நம்முடைய வேர்வை, நம்முடைய இரத்தம், நம்முடைய மூச்சு, நம்முடைய உழைப்பு என்பதை பொன்னமராவதியில் இருக்கின்ற கிராமத்துக்காரன் கூட, இதற்கு பக்கத்தில் இருக்கின்ற பட்டிக்காட்டிலே வாடுகின்ற ஒரு பாமரன் கூட தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பாரதமணி திருநாடு என்று பழம்பெருமை பேசுகின்ற இந்த திருநாட்டில் இன்றைக்கு அகில உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் பேசக்கூடிய அவதூறுகள் இந்தியாவுடைய எதிர்காலத்தை என்ன செய்யுமோ என்கின்ற கேள்விக்குறியாக அமைந்திருக்கிற நேரத்திலே இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். ஒரு மனவிழாவை காரணமாக காட்டி ஆலவேல் சுப்பையா இல்ல திருமணத்திலே நாம் கூடியிருப்பது இந்த மனவிழாவிற்காக மாத்திரமல்ல. மலைச்சாமி இங்கே எடுத்து காட்டியதை போல ஒரு மங்கள விழா தமிழ்நாட்டில் நடைபெற்றாக வேண்டும். அந்த மங்கள விழா வர இருக்கின்ற தேர்தலை ஒட்டி நடைபெறுகின்ற விழாவாக அமைந்திட வேண்டும். இப்பொழுது இருப்பது நாட்டில் மங்கள விழா அல்ல. நான் ஒரு முறை சட்டமன்றத்திலே சொன்னேன், திமுக என்றால் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக என்றால் என்ன தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்டுவிட்டு சொன்னேன். மங்களம் என்றால் நல்லது, அதற்கு முன்னால் ஆ போட்டால் நல்லது அல்ல. அதே போலத்தான் திமுகவுக்கு முன்னால் ஆ போட்டால் அது திமுக அல்ல என்று பொருள். அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறிக்கொண்டாலும் கூட முன்னால் ஆ வந்தால் அது திமுக அல்ல என்றுதான் பொருள். எப்படி மங்களத்தின் முன்னால் ஆ வந்தால் அது மங்களம் அல்லவோ, அதே போல
திமுகவுக்கு முன்னால் வந்தால் அது உண்மையான திமுக அல்ல என்ற கருத்தை நான் சட்டமன்றத்திலேயே அப்பொழுது நண்பர் மதியழகன் எதிர்புறத்தில் இருந்து கேட்ட கேள்விக்கு பதிலாக அளித்திருக்கின்றேன். இதை சொல்வதற்கு காரணம், இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரும் சோதனையை நாம் வர இருக்கின்ற பொது தேர்தலிலே கடந்தாக வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாட்டில் நடைபெறுகின்ற ஆட்சி அத்தகைய ஆட்சி, மங்களமில்லாத ஆட்சி, மக்களை எல்லாம் மங்க வைக்கின்ற ஆட்சி, அவர்களுடைய வாழ்வை எல்லாம் எத்தகைய ஆட்சி என்பதை இங்கே கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள். ஏழை வீட்டு பெண்களுக்கெல்லாம், படித்த பெண்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 ஆண்டு காலத்தில் 89, 90 ஆகிய 2 ஆண்டு காலத்தில் திருமணத்திற்காக 5000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதியாக வழங்கப்பட்ட செய்தியை இங்கே நம்முடைய வீராசாமி சுட்டி காட்டினார். சுருக்கமாக சொன்னார், விவரித்து சொல்லவில்லை. இந்த 2 ஆண்டு காலத்தில் 35,000 ஏழை பெண்களுக்கு தலா 5000 ரூபாய் வீதம் திருமண உதவியாக தந்து, கடனாக அல்ல நிதியாக தந்து திருமணம் செய்து வைத்த ஆட்சிதான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே முதலாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இன்றைக்கும் இது 5000 திருமணம், 1000 திருமணம் என்றெல்லாம் செய்கிறார். இதற்காக இவைகளெல்லாம் பிராயச்சித்த திருமணம். நடந்துவிட்ட மக்களை ஏமாற்றி, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து, மக்களுடைய வாழ்வை கொள்ளையடித்து, மக்களுடைய உதரத்தை உறிஞ்சி சேர்க்கப்பட்ட பணம் கோடி கோடியாக குவித்து வைக்கப்பட்டு, எனக்கு மாதம் 1 ரூபாய் தான் சம்பளம் என்று பொம்மாத்து செய்துவிட்டு கோடி கோடியாக குவித்துக் கொண்டிருக்கின்ற ஊழல் மகாராணிகள் வளர்ப்பு மகன் எடுத்தார்கள். எத்தனை வயதில்? 24 வயதில். நானும் கேட்கிறேன், கிராமத்திலே பெரியவர்கள் இருப்பீர்கள், தாய்மார்கள் இருப்பீர்கள், பாட்டிமார்கள் இருப்பீர்கள். குழந்தையை தத்தெடுப்பதென்றால் எப்பொழுது? அது தத்தி நடப்பதற்கு முன்பு எடுக்க வேண்டும். தத்தெடுப்பதென்றால் இங்கே அப்படி தத்தெடுக்கவில்லை. 24 வயது பையனை தத்தெடுத்ததாக சொல்லி வளர்ப்பு மகன் என்று கூறி 200 கோடி ரூபாய் செலவிலே திருமணம். 10,000 வாழை மரங்களை வெட்டி சென்னை நகரம் முழுதும் கட்டப்பட்டு, ஊரெல்லாம் புதிய புதிய கட்டடங்கள் கட்டி, மணமகனுடைய வரவேற்பு விழா, அழைப்பு விழா என்கின்ற பெயரால் அதற்கு பல கோடி செலவு செய்து இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நடத்தி அதனால் வந்த கெட்ட பெயரை மறைப்பதற்காக 1000 ஜோடிகளுக்கு திருமணம், 5000 ஜோடிகளுக்கு திருமணம் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த 1000 ஜோடிகளில் எத்தனை ஜோடிகள் உண்மையிலேயே புதிதாக செய்து கொள்ள போகிற திருமணம்? 5000 ஜோடிகளில் எத்தனை திருமணங்கள் குழந்தை குட்டிகள் கூட நடைபெறப் போகின்ற திருமணம் தெரியாதா? பிராயச்சித்தத்திற்காக நடைபெறுகின்ற திருமணங்கள், அந்த திருமணங்கள் என்பதை நாடு அங்கீகரித்திருக்கிறது. ஆனாலும் இன்னமும் மக்களை ஏமாற்றலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு திறமை, ஒரு நம்பிக்கை, திறமை இருப்பது போல் காட்டிக் கொள்ளுகின்ற ஒரு நடிப்பு அவர்களிடத்திலே இன்றைக்கு இருக்கின்றது. அதிலே தமிழ் மக்கள் மீண்டும் ஏமாந்து போய்விடக் கூடாது. பிரிக்கப்பட்டு வெவ்வேறு கூறுகளாக ஆக்கப்பட்டு கொத்தடிமைகளாக இன்றைக்கு ஆதிக்க சக்திகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை உய்விக்க வந்த இயக்கம்தான் திராவிடர் இயக்கம். அதனுடைய அரசியல் பிரிவுதான் திராவிட முன்னேற்ற கழகம். நான் யார் சொன்னால்தான் எந்த வகுப்பு என்று தெரியும். அங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒரு பெரியவர், ஒரு இளைஞரை திடீரென்று கையை காட்டி அவர் என்ன ஜாதி என்று கேட்டால் எனக்கும் தெரியாது. திடீரென்று வெளியூரில் இருந்து வருகிறவரை அவரிடத்தில் கேட்டால் அவருக்கும் தெரியாது. உள்ளூரிலே உள்ளவர்களுக்கு தான் தெரியும், உற்றார் உறவினருக்கு தான் தெரியும். என்ன காரணம்? ஆண்டவன் படைப்பிலே அனைவரும் சமம் சொல்லுகிறோம். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இல்லை, சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு ஜாதி தேவைதான். எதற்கு? நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். நாங்கள் உயர முடியவில்லை, உயர முடியாமல் அழுத்தப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம். கல்வியில், வேலை வாய்ப்பில் எங்களுக்கு உரிய இடம் கிடைக்கவில்லை. அப்படி கிடைக்காதற்கு காரணம் உயர் ஜாதிக்காரர்கள், முன்னேறிய ஜாதிக்காரர்கள் முந்திக் கொண்டு எங்களை மேலும் மேலும் அழுத்தி போட்டு விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு சில உரிமைகள் வேண்டும்.
எனவே இந்த ஜாதியை சொல்லிக் கொள்கிறோம் என்று ஒரு அடையாளத்திற்காகத்தான் ஜாதி சொல்லப்பட வேண்டுமே அல்லாமல் நாங்கள் தனித்துத்தான் வாழ்வோம், தனியாகத்தான் இருப்போம் என்பதற்காக அல்ல ஜாதிகள். தென்னம் மட்டையை பார்க்கிறோம், அந்த தென்னம் மட்டையிலே ஓலைகளை பார்க்கிறோம், தனித்தனியாகத்தான் இருக்கின்றன, ஆனால் ஒரே மட்டையிலே இருக்கின்றன. ஆண்டவன் அப்படித்தான் படைத்திருந்தால் அப்படித்தான் படைத்திருக்கிறான். நம்மை ஒரே மட்டையிலே பல ஓலைகளை படைத்ததை போலத்தான் படைத்திருக்கிறான். தனித்தனி ஓலைகளாக இருக்கிற காரணத்தால் அவைகள் தனித்தனி ஜாதி ஓலைகள் அல்ல, எல்லாம் ஒரே வகையான ஓலைகள் தான். அதை காட்டத்தான் நம்முடைய பெரியவர்கள், கிராமத்திலே உள்ளவர்கள் அந்த ஓலைகளை எல்லாம் பின்னி பின்னி கீற்றுகளாக ஆக்குகிறோம். அந்த கீற்றுத்தான் நிழல் தரும் பந்தலுக்கு பயன்படுகிறது. அதே போலத்தான் அந்த ஓலைகளை எல்லாம் பின்னுகின்ற வேலையிலே ஈடுபட்டிருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே மத சார்பற்ற ஒரு நாடு தேவை என்பதை போல் ஜாதி சார்பற்ற ஒரு நாடு தேவை என்பதை நாம் மறந்து விடாமல், ஜாதியிலே மதங்களிலே சாயாதே என்று சொன்னாரே வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள், அந்த கருத்தை மனதிலே பதிய வைத்து பாடுபட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலுக்காக மாத்திரம் நடைபெறுகின்ற இயக்கம் அல்ல, சமுதாய முன்னேற்றத்திற்காக நடைபெறுகின்ற இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலே முன்னோடும் பிள்ளைகளில் ஒருவராக இந்த வட்டாரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி ஆலவையல் சுப்பையா அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறுகிற இந்த மனவிழாவில் வீட்டு விளக்குகளாக பிரகாசிக்க கவிதாவுக்கும் வெள்ளத்துறைக்கும் என்னுடைய இனிய இதயமார்ந்த வாழ்த்துக்களை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கும், குருநாதர் அவர்களுக்கும், தலைமை செயலாளர்களுக்கும், மாவட்ட தலைவர்களுக்கும், கழக முன்னோடிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி அனைவரும் எனது இல்லத்தில் நடைபெறுகின்ற விருந்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.